அதன்படியும் இவ்விருவரும் திருமணம் நடக்கக்கூடாது என்று நியாயமான தடை ஏதாயும் தெரியுமானால் அதை இப்பொழுதே தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டு இனி இதை குறித்து ஒரு காலமும் ஒன்றும் சொல்லக்கூடாது. ஆகையால் திருமணத்தை ஒருவரும் அற்பமாய் எண்ணி யோசனையின்றி செய்யாமல் முடித்து எந்த நேரத்துல வரணும்னு பார்த்து
நிலையான அன்பிற்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக அடையாளமாக இந்த திருமணத்தினாலே இந்த திருமணத்தினாலே நான் உன்னை திருமணம் செய்து நான் உன்னை திருமணம் செய்து என் சரீரத்தினாலே என் சரீரத்தினாலே உன்னை மேன்மைப்படுத்தி உன்னை மேன்மைப்படுத்தி எனக்கு உண்டான எனக்கு உண்டான உலக செல்வங்களை எல்லாம் உலக செல்வங்களை எல்லாம் உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கிறேன். உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே ஆவியானவர் நாமத்தினாலே ஆமென். நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் நிலையான அன்புக்கும் அடையாளமாக அடையாளமாக இந்த திருமாங்கலத்தினாலே இந்த திருமணத்தினாலே நான் உன்னை திருமணம் செய்து நான் உன்னை திருமணம் செய்து என் சரீரத்தினாலே என் சரீரத்தினாலே உன்னை மேன்மைப்படுத்தி உன்னை மேன்மைப்படுத்தி எனக்கு உண்டான உலக செல்வங்களை எல்லாம் உலக செல்வங்களை எல்லாம் உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கிறேன். உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கிறேன். பிதா பிதா குமாரன் குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவரினாலே ஆமென். ஆமென். ஆசீர்வதித்து காத்து ஆதரிப்பாராக. கர்த்தர் கிருபை கூர்ந்து உங்களை இரக்கமாய் கண்ணோக்குவாராக. நீங்கள் மறுமையில் நித்திய ஜீவனை அடைய இம்மையில் ஒருமித்து வாழும்படி உங்களை ஆத்மத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் அன்பினாலும் நிரப்புவாராக. ஆமென். இப்பொழுது இங்கே சென்னை பேராயம் இசிஐ திருச்சபையுடைய பேராயமாக இருக்கிற எங்கள் அம்மாவுக்கு இப்பொழுது பேர் கல்விப்படுகிறார். இப்பொழுது பேராய கன்சிலியாக அவர்கள் கல்வி வழங்குவார். இந்த தடங்களுக்கு நாங்கள் வருந்துகிறோம். அதற்குரிய ஆயத்தங்களை செய்திருந்தாலும் அதை ஏற்ற நேரத்தில் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனினும் இந்த தடங்களை நீங்கள் புரிந்து கொண்டு இவ்வளவு நேரம் நீங்கள் அமர்ந்து இந்த திருமணத்தை சிறப்பித்தமைக்கு உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். அடுத்து டான் பாஸ்கோ காந்திநகர் டான் பாஸ்கோ பள்ளி ஆடிட்டோரியத்தில் வரவேற்பு நிகழ்வு நடைபெறுகிறது. உங்கள் யாவரையும் அங்கே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அவசியம் அந்த வரவேற்பு நிகழ்விலே நீங்கள் கலந்து கொண்டு கடவுளுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தவும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவும் அன்போடு கூட அழைக்கின்றோம். நன்றி.